Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology, phytogeography. So in previous class we discussed about the Runkear life form. ஸோ இந்த ரன்கியர் லைஃப் ஃபார்மில் வந்து ரன்கியர் லைஃப் ஃபார்ம்னா ஸோ இந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட்டட் பை டேனிஷ் பாட்டனிஸ்ட் வந்து ரன்கியர் அப்படிங்கிறனால வந்து 1934 வந்து இந்த லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஃபார்ம் வந்து வெஜிடேஷன் சர்டன் எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த கிளைமேட்டை பொறுத்து இருக்கும். ஸோ இவர் வந்து என்னென்னா ரன்கியர் எம்ப்ளாய்மெண்ட் 3 கைடிங் ரூல்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ 3 கைடிங் ரூல்ஸ் வந்து என்னென்னா த கேரக்டர்ஸ் மஸ்ட் பி ஸ்ட்ரக்சரல் அண்ட் எசென்ஷியல். ஸோ மஸ்ட் ரெப்ரசன்ட் த இம்பார்ட்டன்ட் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷனோட இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து த கேரக்டர் மஸ்ட் பி சஃபிஷியன்ட் கிளியர் ஸோ தட் கேன் one easily seen in nature. So all the life forms employed must be of such nature as could consist of a homologous system and representing a single point of the view or aspect of plants and thus enable a comparative statistic treatment of the flora or different communities. So on the basic of these 3 rules படி பார்த்தோம்னா அந்த பிரின்சிபல்ல he recognizing the live life form growth. So these groups are as follow. So என்னென்ன groups வந்து போட்டாருன்னு பார்த்தோன்னா so he classified 5 groups வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா வந்து phanerophytes, hemiphytes, ஹீமோகிரிப்டோஃபைட்ஸ், கிரையோஃபைட்ஸுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தெரோஃபைட். ஸோ தெரோஃபைட்னா 5 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கேம்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் டைப். ஸோ இந்த டைப்பில் வந்து கிரிப்டோ கேம்ஸ் மட்டும் இந்த டைப்பில் வந்து வராது. ஸோ கிரிப்டோ கேம்ஸ் வந்து இந்த யாரோட கிளாஸிஃபிகேஷனில் கிரிப்டோ கேம்ஸ் வராது அப்படின்னு 1 மார்க் கேட்டாங்கன்னா வந்து ரன்கியர் லைஃப் ஃபார்மில் வந்து கிரிப்டோ கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபெனிரோஃபைட்ஸ்னால் வந்து ரொம்ப அதிகமாக ஹைட்டில் வந்து வளரக்கூடியது எல்லாமே வந்து ஃபெனிரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்டு ஆன் த ஹைட் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெகா ஃபெனிரோஃபைட்ஸ், மீசோ ஃபெனிரோஃபைட்ஸ், மைக்ரோ ஃபெனிரோஃபைட்ஸ், நேனோ ஃபெனிரோஃபைட்ஸ்னு 4 கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு பேஸ்டு ஆன் தயர் ஹைட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹெமிஃபைட்ஸ். ஸோ ஹெமிஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய ஹைட் வந்து லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஹெமிஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெமிஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இட்ஸ் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஸோ என்னென்னா வந்து சப்ரூட்டிகோஸ் ஹெமிஃபைட்ஸ், பேசிவ் ஹெமிஃபைட்ஸ், ஆக்டிவ் ஹெமிஃபைட்ஸ், குஷன் ஹெமிஃபைட்ஸ்னு சொல்லிட்டு 4 கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்த்தோம். ஸோ கிரிப்டோஃபைட்ஸ்னால் என்ன? ஸோ கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து இந்த பட்ஸ் வந்து இட்ஸ் பி ஷார்ட்ஸ். கிரிப்டோஃபைட்ஸுக்கு இன்னொரு நேம் தான் வந்து ஜியோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். வாட்ஸ் அதர் நேம் ஆஃப் கிரிப்டோஃபைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜியோஃபைட்ஸ் தான் வந்து கிரிப்டோஃபைட்ஸுக்கு அதர் நேம். ஸோ இந்த கிரிப்டோஃபைட்ஸ் வந்து இட்ஸ் வில் பி ரிசர்விங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ், இட்ஸ் வில் பி ஸ்டோரட் இன் த சப்டெரன்ஸ் பெரினேஷன் ஆர்கன். ஸோ இதில் வந்து அகைன் இட்ஸ் வில் பி கிளாஸிஃபைட் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து we can started with the cryptophytes. ஸோ கிரிப்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இன் திஸ் குரூப் த பட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட். த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் சப்டெரன் பெரினேஷன் ஆர்கன்ஸ். ஸோ கிரிப்டோ கேம்ஸோடைய இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கிரிப்டோ கேம்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜியோஃபைட்ஸ் ஆர் கிரிப்டோஃபைட்ஸ். ஸோ திஸ் கிரிப்டோஃபைட்ஸ் இட்ஸ் பி கிளாஸிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜியோஃபைட்ஸ், ஹெலோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நிலத்தடி மொட்டுக்கள் இந்த சாயில் இதுலேயே வந்து இருக்கிறத வந்து நிலத்தடி மொட்டுக்கள்னு சொல்லுவோம். ஹெலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சதுப்பு நில மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபைட்ஸ், ஸோ ஹைட்ரோ அப்படின்னாலே வந்து வாட்டர். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து நீரில் வந்து வாழக்கூடிய மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜியோஃபைட்ஸ் வந்து இட்ஸ் a land plant, it's subterranean பெரினேஷன் பட்ஸ்.
ஸோ அந்த ஜியோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோயிங் டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜியோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து தே ஹேவ் த ஃபாலோயிங் டைப்ஸ். ஒன்று வந்து ரைசோம் ஜியோஃபைட்ஸ், ஸ்டெம் டியூபர் ஜியோஃபைட்ஸ், பல்ப் ஜியோஃபைட்ஸ், ரூட் டியூபர் ஜியோஃபைட்ஸ், ரூட் ஜியோஃபைட்ஸ் இப்படின்னு ஜியோஃபைட்ஸ் வந்து பேஸ்டு ஆன் தயர் பெரினேஷன்ஸ் ஆஃப் த பட் லேண்ட் பாட்டில் இருக்கிறத வச்சு வந்து இது வந்து 5 டைப்ஸாக வந்து இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வந்து ஹேலோஃபைட்ஸ். ஸோ ஹேலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து சதுப்பு நிற முட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த பிளான்ஸ் ஆஃப் வாட்டர் saturated soil. So the leaves and flowers emerging above the ground but rhizomes and subterranean. ஸோ இது வந்து எபோவ் கிரவுண்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் வளரக்கூடியதான் வந்து ஹெலோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து வாட்டர்லாம் வந்து இருக்கக்கூடியது வந்து எக்கோமியா, நீலுமியம், இந்த தாமரைப்பூ, எக்கோரியா இதெல்லாமே வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டர் பிளான்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடிய டைப்ஸ் வந்து தெரோஃபைட்ஸ் டைப். ஸோ இந்த தெரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ திஸ் குரூப் இன்க்ளூடிங் தோஸ் ஆனுவல் சம்மர் plants which surviving under the unfavorable season in the form of seeds. So in summer பார்த்தோம்னா வந்து all parts of the plant die except seeds and fruits. So in the perination வந்து but it will be actually the embryo of the seed. So அது வந்து embryoல வந்து இருக்கும். Then it will be growing as a new plant. Unfavorable conditionல வந்து என்னவா இருக்கும்னா வந்து seed அப்படியே survival conditionல இருக்கும். Favorable condition வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா it will be growing as a new one. So இதுக்கு தான் வந்து தெரிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ப்ரௌன் பிளாங்க்யூட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த ப்ரௌன் பிளாங்க்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து 1951 வந்து ஸோ மாடிஃபைட் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரங்கியர் அண்ட் ப்ரப்போஸ்ட் எ நியூ ஸ்கீம் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ இவங்க வந்து இவரோட கிளாஸிஃபிகேஷன் படி வந்து இந்த ரங்கியர் லைஃப் ஃபார்மில் அவருக்கு கிளாஸிஃபை பண்ணினதை வந்து எகைன் நியூ ஸ்கீமில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இட்ஸ் வில் பி ஃபாலோயிங் த ஃபைட்டோ பிளாங்க்டான். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டோ பிளாங்க்டான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது. இது வந்து ப்ரொடியூசர் ஃபார் த அக்வாட்டிக் அனிமல். அக்வாட்டிக் அனிமலில் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டானில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோ பிளாங்க்டான் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் ஆன் ஏர். ஏரோனா ஏர், ஹைட்ரோனா வாட்டர், ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். க்ரையோ அப்படின்னா வந்து ஐஸ் அண்ட் ஸ்னோ. ஸோ ஃப்ளோட்டிங் இன் ஐஸ் அண்ட் ஸ்னோ. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டான்னா வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். இது வந்து பேஸ்டு ஆன் த லிவிங் பிளேசஸ் இட் வில் பி கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப். ஏரோ பிளாங்க்டான் அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன் ஏர், ஹைட்ரோ பிளாங்க்டான்னா ஃப்ளோட்டிங் இன் வாட்டர், க்ரையோ பிளாங்க்டான் அப்படின்னா வந்து ஃப்ளோட் இன் ஐஸ் அண்ட் ஸ்னோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டோ எடப்டான். ஸோ ஃபைட்டோ எடப்டான் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் சாயில் ஃப்ளோரா. ஸோ இதில் வந்து ஏரோஃபைட்டோபியான்ஸ் அப்படின்னா வந்து ஏரோபிக் பாக்டீரியா சொல்லலாம். ஆனரோஃபைட்டோபியான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆனரோபிக். ஸோ ஏரோபிக்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆனரோபிக் அப்படின்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து எண்டோஃபைட்ஸ். ஸோ எண்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்துன்னா எண்டோனா வந்து இன்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்டோ ஜைலோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து பேராசைட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ். ஸோ பேராசைட்ஸ் வந்து பிளான்ஸ் கூட இருக்கிறது. ஸோ எண்டோ லித்தோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது. எண்டோ ஜூஃபைட்ஸ்னால் வந்து இட்ஸ் அ பேத்தோஜன்ஸ் ஆன் அனிமல்ஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த டேர்ம்லேயே வந்து அதோட மீனிங் இருக்குது. ஸோ எண்டோனாவே இன்சைடு தான். ஸோ ஜைலோஃபைட்ஸ்னால் வந்து பேராசைட்ஸ் ஆஃப் பிளான்ட், லித்தோனா வந்து ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸ், ஜூனா வந்து அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஃபைட்ஸ். ஸோ இந்த தெரோஃபைட்ஸில் பார்த்தோம்னா வந்து இதில் வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க தெரோஃபைட்ஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேலோதெரோஃபைட்ஸ். தேலோனா வந்து மிக்சோமைசிட்ஸ், மோல்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ப்ரையோதெரோஃபைட்ஸ் ஸோ லிவ் வுட்ஸ் அண்ட் மாசஸ்.
Pteridotheraphites. ஸோ vascular cryptome. ஸோ அந்த டெரிடோஃபைட்ஸ்னால் வந்து வேஸ்குலார் பண்டல்ஸ் இருக்குது, அதனால இது வந்து வேஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்திரோஃபைட்ஸ் அதாவது ஆனுவல் சீட் பிளான்ட்ஸ் which may be creepers, climbers or erect. creepers-ஆகவும் இருக்கலாம், இல்லை climbers or erects-ஆகவும் இருக்கலாம். ஹைட்ரோஃபைட்ஸ்னால் வந்து ஆல் வாட்டர் பிளான்ட் எக்ஸப்ட் பிளாங்க்டோனிக் ஃபார்ம். ஸோ பிளாங்க்டோனிக் ஃபார்ம் இருக்கிறத தவிர எல்லா ஆல் வாட்டர் பிளான்ட்ஸுமே வந்து எதில் வரும்னு பார்த்தா இந்த ஹைட்ரோஃபைட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோஃபைட்ஸ். ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஜியோஃபைட்ஸ்னால் ஜியோகிராஃபிக்கல் எர்த் பிளான்ட்ஸை சொல்லுவோம். ஸோ ஜியோஃபைட்டா மைசிடோசா அப்படின்னா வந்து ரூட் அண்ட் டியூபர்ஸ் inhabiting of fungi. Zeophyta parasitica அப்படின்னா வந்து Rafflesia root parasites. So eugiophyites with a bulb, rhizome or root tubers இதெல்லாம் வந்து ஜியோஃபைட்ஸ்ல வரக்கூடியது. ஸோ hemicryptophytes. Hemicryptophytesனால் வந்து some thalloid algae, fungi, lichens and rooted creepers, climbers and rosette plants இதெல்லாமே வந்து hemicryptophytesல வந்து வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே வந்து ஜியோஃபைட்ஸ் எர்த் பிளான்ட்ஸ்குள்ளே வந்து வரக்கூடிய கேட்டகரி. ஸோ ஹெமிஃபைட்ஸ் இது வந்து மாசஸ், லைக்கன்ஸ், லீஃப் சக்குலன்ஸ், குஷன் பிளான்ட்ஸ், ஹார்ட் கிரேசஸ், செமி ஷ்ரப்ஸ், ட்ரெய்லிங் ஷ்ரப்ஸ் இதெல்லாமே வந்து ஹீமோஃபைட்ஸில் வரும். ஃபெனரோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சக்குலன் கேக்டை, ஹெர்ப்ஸ், லியேனா பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபெனிரோடைப்ஸில் வரும். எபிஃபைட்டேரோ பொரிலா இது வந்து ட்ரீ எபிஃபைட்ஸ் கேட்டகரியில் வந்து இது வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஃபைட்டோகிளைமேட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ரங்கிய சிஸ்டம் வந்து இட்ஸ் அ யூனிட்டரி பீயிங் பேஸ்டு கம்ப்ளீட்லி ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் perinations birds during the unfavorable seasons. So the characters வந்து structural, essential and adaptative. So furthermore they providing the simple basis for the ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ சிம்பிள் வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து இது கொண்டு வர்றாங்க. ஸோ அரே ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் life form classes of flora of any area composing any floristic community, it will be called as a biological spectrum or phytoclimatic spectrum. So since each life form class is related to the environment, so ஒவ்வொரு லைஃப் ஃபார்மே வந்து என்விரான்மெண்ட் கூட ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து டைரக்ட்லி இண்டிகேட்டிங் ஆஃப் த என்விரான்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஃபார்ம் கிளாஸஸ் எல்லாமே ரெப்ரசன்டிங் த பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் ஆயிடுச்சு. ஸோ ரன்கேர் ப்ரிப்பேர்ட் எ நார்மல் ஸ்பெக்ட்ரம் பேஸ்டு ஆன் த சாம்பிளிங் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ளோரா யூஸிங் 1000 entities. So normal spectrum providing the baseline from which the departure of the percentage of any classes in any given flora can be ascertained. ஸோ இதோடைய நார்மல் இதோடைய ஸ்பெக்ட்ரம் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபெனிரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது 46%. இதெல்லாம் 1 மார்க் கொஷினில் இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபெனிரோஃபைட்ஸ்னால் வந்து 46%, ஹேமோஃபைட்ஸ் அப்படின்னா 9%, ஹெமிகிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து 26%, கிரிப்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து 6%, திரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து 13%. ஸோ இதெல்லாமே வந்து நார்மல் ஸ்பெக்ட்ரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த பயாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம்ஸ் இட்ஸ் ஒர்க்டு அவுட் அண்ட் கம்பேரிங் வித் த ரங்கீஸ் நார்மல் ஸ்பெக்ட்ரம். ஸோ ரங்கீஸோடைய நார்மல் ஸ்பெக்ட்ரமில் இது பண்ணும்போது த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெனிரோஃபைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ளோராஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 இருந்து ஓவர் 74% வரைக்குமே வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ த ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெனிரோஃபைட்ஸ் ஸோ இஸ் இண்டிகேட்டிங் ஆஃப் த phenerophytic climate. So higher percentage of the therophytes அப்படின்னா above 40 degree indicating the therophytic climate desert. So higher percentage of the hemiphytes பார்த்தீங்கன்னா வந்து about 50% indicating the extremely cold climate வந்து 50% வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து hemicryptophytes in the temperated forest vegetation indicate the condition the favorable for the development of extensive grassland.
ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து கிரிப்டோஃபைட்ஸ் இட்ஸ் எல்லாம் abundant in the region of Mediterranean. So the climate and in the broadleaf deciduous forest. So the biological spectrum of the different areas differ from one another and there is no baseline for the comparison. ஸோ இதில் வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து பேஸ் லைன்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ there are certain limitation to usefulness of biological spectrum as are indicative of the climatic conditions because the certain places it does not indicating the environmental conditions. So for example பார்த்தோம்னா வந்து இந்த தெரோஃபைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து abundant-ஆ வந்து Indo-Gangastic plants where the phanerophytes vegetation should actually be dominant. ஸோ எந்த இடத்துல வந்து இது டாமினண்ட்டாக இருக்குதோ it should be abundant in the therophytes. So biotic agencies அப்படின்னு பார்த்தா it's a chief causes for the changing the biological spectrum in a given floristic zone. So thus comparisons of the biological spectrum with normal spectrum may sometimes creating the confusions and may also lead to wrong conclusions. So as the leaves are essential part and are very much affected the climatic conditions. So their shapes and the size it will be taken as an important criteria in future classifications of different forms. So in the Rankier usually in the leaf size. So over leaf size is important characteristics in the classification and classify the plants into the following leaf size classes. ஸோ அதோட லீவ் சைஸை வச்சு எப்படி வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லீவ் சைஸ் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லெப்டோஃபில். ஸோ லெப்டோஃபில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் இன் ஏரியா. ஸோ நேனோஃபில்னா வந்து இட்ஸ் 25 to 225 ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஏரியா. இது வந்து அப் டு லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 9 into 25 ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ மைக்ரோஃபில் அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 225ல் இருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 20.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து இருக்கக்கூடியது. ஸோ மீசோஃபில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா வந்து 2025 into 225 ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம சென்டிமீட்டரில் சொன்னோம்னா வந்து 182.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது த லீவ் சைஸ் கிளாஸஸ். ஸோ மேக்ரோஃபில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியா வந்து எவ்வளோனா 18.225 to 164.025. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 1640.25 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் வரும். மெகாஃபில் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் லார்ஜர் தென் த மேக்ரோஃபில்ஸ். த ஏரியா ஓவர் 1.640.25 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் சொல்கிறான். இதுதான் வந்து ரங்கீர் வந்து அந்த லீவ் சைஸ் இம்பார்ட்டன்ஸ் கேரக்டராக வச்சு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ ஓவர்வியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ரங்கீருடைய கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஸோ இவர் வந்து நார்மலாக வந்து ஒரு 5 கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. ஸோ ஃபெனரோஃபைட்ஸ், செமிஃபைட்ஸ், ஹீமோகிரிப்டோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ் அண்ட் தெரோஃபைட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மீதி 3 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கிரிப்டோஃபைட்ஸ்லேருந்து பார்த்தோம். ஸோ இந்த கிரிப்டோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்தராக வந்து 3 டைப்ஸாக இருந்துச்சு. ஜியோஃபைட்ஸ், ஹேலோஃபைட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபைட்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைசோம் ஜியோஃபைட்ஸ் இருந்துச்சு, ஸ்டெம் டியூபர் ஜியோஃபைட்ஸ் இருந்துச்சு, பல்ப் ஜியோஃபைட்ஸ் இருந்துச்சு, ரூட் டியூபர் ஜியோஃபைட்ஸ் இருந்துச்சு, ரூட் ஜியோஃபைட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஹேலோஃபைட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹைட்ரோஃபைட்ஸும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து தெரோஃபைட்ஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா வந்து தெரோஃபைட்ஸ் வந்து நார்மலாக இந்த சீடு அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷனில் க்ரோ ஆகி வளரும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ப்ரௌன் பேங்க்யூஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அவருடைய கிளாஸிஃபிகேஷன் அதாவது வந்து ரங்கீரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து நியூ ஸ்கீம் கிளாஸிஃபிகேஷன் மாதிரி மாடிஃபை பண்ணி போட்டதில் வந்து ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ்னால் என்ன,
ஃபைட்டோ எடாஃபான்னா என்ன, எண்டோஃபைட்ஸ்னா என்ன, தெரோஃபைட்ஸ்னா என்ன, ஹைட்ரோஃபைட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஜியோஃபைட்ஸ் எர்த் பிளான்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இதில் பயாலஜிக்கல் சப்போர்ட் என்ன, அதாவது ஃபைட்டோ கிளைமேட்டிக் ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நார்மல் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெனரோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா 46 இந்த 46% வந்து இருக்கும். ஹெமிஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா 9% இருக்கும். ஹெமி கிரிப்டோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா 26% இருக்கும். கிரிப்டோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா 6% இருக்கும். திரோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 13% இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். தென் லீவ் சைஸ் கிளாஸஸ், லெப்டோஃபில்னா என்ன, நானோஃபில்னா என்ன, மைக்ரோஃபில்னா என்ன, மீசோஃபில்னா என்ன, மேக்ரோஃபில்னா என்ன, மெகாஃபில்னா என்னென்னா பேஸ்ட் ஆன் த லீவ் சைஸும் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம். So let's be practicing some questions regarding this topic. So first question, according to Rankir classification, where are the perennation buds located in cryptophytes? Option A, above the ground. Option B, at the soil surface. Option C, below the soil surface or underground. Option D, high on trees. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து நம்ம வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இட்ஸ் எபோவ் த கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுக்கு வந்து எபோவ் த கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமிஃபைட்ஸ் தான் வரும். ஸோ அட் த சாயில் பேஸில் வந்துச்சுன்னா வந்து ஹெமி கிரிப்டோஃபைட்ஸ் தான் வரும். ஸோ பிலோ த சாயில் சர்ஃபேஸ் ஆர் அண்டர் வாட்டர் அப்படிங்கிறது தான் வந்து கிரிப்டோஃபைட்ஸ் வந்து வரும். ஹை ஆன் ட்ரீஸ் இது வந்து ஃபெனரோஃபைட்ஸ் தான் வரும். ஸோ நம்ம ரங்கி சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பெரினேஷன்ஸ் பட் சர்வைவிங் அந்த பட்ஸை பொறுத்து வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து இந்த கிரிப்டோஃபைட்ஸில் வந்து கிரிப்டோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து இட்ஸ் ஹாவ் their buds completely protected and hidden below the soil surface or under waterன்னு பார்த்தோம். இதில் 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஜியோஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா பட் buried in the soil. ஹாலோஃபைட்ஸ்னா பட் இட்ஸ் அ மார்சி சாயில் ஆர் மட் அண்டர் வாட்டர். ஹைட்ரோஃபைட்ஸ்னா பட் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்ட் இன் த வாட்டர். ஸோ பெரினேஷன் பட் லொக்கேட்டட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ த சாயில் சர்ஃபேஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, which subtype of cryptophytes has its resting buds in dry land, often as bulbs or cones? So இதில் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோஃபைட்ஸ், ஆப்ஷன் பி ஜியோஃபைட்ஸ், ஆப்ஷன் சி ஹாலோஃபைட்ஸ், ஆப்ஷன் டி தெரோஃபைட்ஸ். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எதுவாக இருக்கும்? ஸோ இப்போ ஹாலோஃபைட்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து ஹைட்ரோஃபைட்ஸ்னாலே வந்து வாட்டர். ஸோ இது வந்து ரெஸ்டிங் பட்ஸ் ஆர் சப்மர்ஜ்டு இன் வாட்டரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெஸ்டிங் பட்ஸ் இந்த ட்ரை லேண்டில் இருக்காது. ஸோ ஜியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இட்ஸ் அ ரெஸ்டிங் பட் ஆர் இந்த ட்ரை லேண்டில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பல்ப்ஸாக இல்லாட்டி கோம்ஸாக இருக்கக்கூடியது தான் வந்து ஜியோஃபைட்ஸ். எஸ், இட்ஸ் வில் பி த கரெக்ட். ஹேலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டிங் பட் ஆஸ் இன் ஒரு மார்சியான ஏரியா இல்லாட்டி ஒரு மட்டி சாயிலில் வந்து இருக்கிறதா வந்து ஹெலோஃபைட்ஸ். ஸோ தீரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து த ஆனுவல் பிளான்ட் தட் சர்வைவிங் த அன்ஃபேவரபிள் சீசன் ஒன்லி ஆஸ் சீட். ஸோ நாட் ஆஸ் அ ரெஸ்டிங் பட்ஸ் ஆன் த பேரண்ட் பிளான்ட். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து இருக்கும், ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது மாறிடும்.
ஸோ இதில் வந்து ஜியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூ கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ரெஸ்டிங் பர்ட்ஸ் வந்து லொக்கேட்டட் இன் த ட்ரை லேண்ட் அண்டர் கிரவுண்ட். ஸோ ஆஃபன் ஸ்டோர்டு இன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் லைக் பல்ப்ஸ், ரைசோம்ஸ், டியூபர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனியன், துலிப் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஜியோஃபைட்ஸில் தான் வந்து எக்ஸாம்பிளாக வருது. ஸோ இந்த கிரிப்டோஃபைட்டில் வந்து இந்த ஜியோஃபைட்டில் தான் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பேர்ட்ஸ் வந்து ட்ரை லேண்ட் ஆஃபன் ஆஸ் பல்ப்ஸ் ஆர் ஹோம்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி ஜியோஃபைட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, plant whose resting buds are submerged under water are classified as. Option A geophytes, option B hemiphytes, option C halophytes, option D hydrophytes. So இப்போ வந்து ஜியோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா த ரெஸ்டிங் பட்ஸ் வந்து பர்ரீட் அண்டர் த சாயில். எக்ஸாம்பிள் பல்ப்ஸ், டியூபர்ஸ், ரைசோமா இருக்கும். இதே வந்து செமிஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த பட்ஸ் எல்லாம் வந்து லொக்கேட்டட் ஆன் ஆர் நியர் த சாயில் சர்ஃபேஸ். ஸோ வித்தின் 25 centimeter ஆஃப் த கிரவுண்ட் இட்ஸ் ப்ரொடெக்டட் த ஸ்னோ ஆஃப் த லீஃப் லிட்டர். ஸோ ஹாலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து தீஸ் ஆர் த மார்ஸ் ஆர் back plants. So while they are often grouped with hydrophytes as a cryptophytes. So especially halophytes have a bud in the mud or soil below the water. So whereas the term hydrophytes is the more general and common classification from the plant's buds under the water surface. So hydrophytes அப்படிங்கிறது பார்த்தோன்னா this hydrophytes will be the classification is based on the position and protection of the plant resting bud. இது வந்து பெரினேஷன் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. unfavorable season அதாவது வந்து cold or dry periods. ஸோ இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து இட்ஸ் அக்வாட்டிக் பிளான்ட். இந்த ரெஸ்டிங் பர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்மெர்ஜ்டு அண்டர் த வாட்டர். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ்லாம் வந்து சப்மெர்ஜ்டு அண்டர் த வாட்டர் ஆன் பாட்டம் மட். ஸோ வித் ப்ரொடெக்டிங் த டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஃப்ரீசிங். ஸோ ஆப்ஷன்ஸ் பி ஹைட்ரோஃபைட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, halophytes are best described as plants with resting buds located in dash. Option A dry soil, option B deep sea, option C marshy or swampy soil, option D dry air. ஸோ ட்ரை சாயில் அப்படிங்கிறது இந்த பிளான்ட் அடாப்டட் டு த ட்ரை கண்டிஷனில் தான் வரும். ஸோ இட்ஸ் நோன் ஆஸ் ஜீரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீரோஃபைட்ஸ் வந்து இந்த ட்ரை இதில் இருக்கும். ஸோ டீப் சீயில் இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க, சீனாலே வாட்டர், இது வந்து வாட்டரில் இருக்கக்கூடியது, இது வந்து ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ இட்ஸ் டைப்பிக்கலி பி கிளாசிஃபைட் செர்டன் த டைப் இன் த மெரைன். ஸோ ட்ரை ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்கிரைப் த கண்டிஷன்ஸ் ரேதர் த ஹேபிட். பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட் வந்து ட்ரை ஏர் யூஸ்வலி வந்து அடாப்டிங் த சிமிலர் டு த ஜீரோஃபைட்ஸ் ஆர் எபிஃபைட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போது மார்சி ஆர் ஸ்வாம்பி சாயில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மார்சி ஆர் ஸ்வாம்பி சாயில் வந்து இட்ஸ் வில் பி கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் த halophytes. So the halophytes are the type of cryptophytes. So rankier life form of system. So இது வந்து specially adapted to grow in the swampy or marshy environment where the soil is waterlogged. So this definition character is their resting bud are located in the mud or water below the ground surface. So option C marshy or swampy soil is the correct answer. So the next question, which of the following is an example of the zeophytes? Option A water lily,
Option B lotus, option C tulip, option D cacti. ஸோ வாட்டர் லில்லி வந்து என்னென்னா அக்வாட்டிக், லோட்டஸும் வந்து அக்வாட்டிக், டியூலிப் வந்து டெரஸ்ட்ரியல், கேக்டைல் வந்து வெட்லேண்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா. இதோடைய ஸ்டோரேஜ் ஆர்கன் பார்த்தோம்னா வாட்டர் லில்லி பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி வந்து ரைசோம் ஆர் டியூபர், லோட்டஸ் பார்த்தோம்னா ரைசோம், டியூலிப் பார்த்தீங்கன்னா பல்ப், கேக்டைல் பார்த்தோம்னா ரைசோம். அப்போது இது மூணுமே என்ன டாபிக்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்டில் வரும். இது கேக்டைல் ஹைட்ரோஃபைட்லேயும் வரும், ஹெலோஃபைட்லேயும் வரும். ஸோ ரிமைனிங் ரெண்டுமே ஹைட்ரோஃபைட்டில் தான் வரும். அப்போ டியூலிப் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி கம்மிங் டு த ஜியோஃபைட்ஸ். ஸோ இட்ஸ் வில் பி கம்மிங் த கேட்டகரி ஆஃப் ஜியோஃபைட்ஸ். So option C, the tulip is the correct answer. It will be coming from the zoophytes. So in our next class we are going to discuss about the remote sensing of vegetation photo interpretations. ஸோ இந்த ரிமோட் சென்சிங்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிமோட் சென்சிங், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், வாட் ஆர் த டைப்ஸ், இந்த ரிமோட் சென்சிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய பிரின்சிபிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் இருக்குது. ஒன்று பேசிவ் சிஸ்டம் அண்ட் ஆக்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் என்னென்ன, அதுக்கப்புறம் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் அதோட லிமிட்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் என்னென்ன இருக்குது, அப்புறம் டாப் 6 ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஒன்று பிரைட்னஸ், க்ரீன்னஸ், moisture, leaf optical properties, electromagnetic wavelength and other factors. இதெல்லாம் என்ன. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் தவிர வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ், என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ் ரிமோட் சென்சிங்கை அஃபெக்ட் பண்ணுது. மெயின் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் செடிமெண்ட், turbulence of water, amount of chlorophyll, temperature, mineral composition, soil moisture, ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட், சாயில் டெக்ஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த சாயில் அக்ரிகேட். ஸோ இதெல்லாமே ரிமோட் சென்சிங்கில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் வீடியோ. ஸ்டடி வெல். We will meet on the next class with a new topic. Thank you.